அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCADல ஒரு பேசிக் டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரா டூல் பாரோடைய ஃபர்ஸ்ட் டூல் லைன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைன் கமாண்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கமாண்டில் லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். இல்லைனா எல் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய ட்ரா டூல் பாரில் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் லைன் ஆக்டிவேட் ஆகும். இந்த லைனில் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய ட்ராயிங்கில் நீங்கள் உங்களுடைய லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதாவது இந்த ஷீட்டில் எங்கே வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். இப்போது நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன். அந்த ரெக்டாங்கிளுடைய டைமென்ஷன்ஸ் 100 லென்த்தாகவும் விட்த் 50ஆகவும் வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பிக் பண்ணிட்டேன். இப்போது 0 டிகிரியில் மவுஸை மூவ் பண்ணுறேன். கரெக்டாக 0 டிகிரியில் மூவ் பண்ணுறதுக்கு நான் ஆர்த்தோவை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது மவுஸ் இங்கே மூவ் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. எனக்கு 100 அப்படிங்கிறது வேணும். அதனால் 100 டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். அடுத்தபடியாக இந்த லைனை 90 டிகிரிக்கு மூவ் பண்ணுறேன். 50 டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். அடுத்தபடியாக 100 டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். கீழே 50 டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். எனக்கு இந்த ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஆனால் இன்னமும் எனக்கு இந்த லைன் கமாண்ட் ஆக்டிவேட்டில் இருக்குது. அதனால் ஒரு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைனை விட்டு, இந்த கமாண்டை விட்டு வெளியே வரும். இதுதான் லைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.